சரி, இந்த இதில் இப்போ நம்ம த லெட்டர் டு காடை லைன் பை லைனாக பார்த்து அந்த ஸ்டோரிக்கு என்ன மீனிங்கிறத பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம். இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸ்லாம் நான் சொல்கிறேன், அந்த இதை அண்டர்லைன் பண்ணி பார்த்துக்கோங்க. The house, the only one in the entire village, sat on a crest of a low hill. ஒரு சின்ன ஹில்லில் அந்த ஒரு வீடு மட்டும்தான் தனியாக இருக்குது. From the height, one could see the river and the field of ripe corn dotted with the flowers that always promised a good harvest. அந்த வீட்டில இருந்து பார்த்தா என்னெல்லாம் தெரியுதுன்னா, நல்லா ரைப் கார்ன் தெரியுது. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம், அவங்க வந்து ஒரு கார்ன் ஃபீல்டு வச்சுருக்காங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட், த ஒன்லி திங் the earth needed was a downpour or at least a shower. இந்த நேரத்துக்கு டவுன்போர்னால் ரொம்ப ஹெவியான ரெயின் அர்த்தம். நமக்கு என்னென்ன இருக்குது, ட்ரிஸ்லிங் இருக்குது, அதை தாண்டி போனால் ரெய்னிங்னு இருக்குது, அதையும் தாண்டி போனால் டவுன்போர் அப்படின்னு சொல்லுவோம், அதையும் தாண்டி போனால் ஸ்டாம் அப்படின்லாம் நம்ம சொல்லுவோம். டவுன்போர்ன்றது கொஞ்சம் ஹெவியான மழை. ஓகேவா? Throughout the morning, Lencho, who knew his fields intimately, had done nothing else but see the sky towards the northeast. லென்ச்சோன்றது தான் நம்ம கதையோட ஹீரோ. அவர் தான் இங்கே ஃபார்மர். அவர் என்ன பண்ணிட்டுருக்காருன்னா, அவரோட நிலத்தை நல்லா கேர் பண்ணிக்குவார். அந்த நிலத்தையே எப்போயுமே பார்த்துட்டே இருந்து எதுவும் மாற்றம் வருதா, நம்ம எதுவும் செய்யணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக அந்த ஃபீல்டில் இம்மர்ஸ் ஆகிருப்பார். அடுத்து, now we are really going to get some water. Women. The woman who was preparing supper replied, yes, God willing. The older boys were working in the field while the smaller ones were playing near the house until the woman called to them all. இப்போ எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, ஃபஸ்ட்டு அவங்களுக்கு கூட இருக்கிற உமன் கிட்ட நமக்கு தண்ணி வேணும் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த உமன் அவங்க என்ன பண்ணிகிட்ருக்காங்க, அந்த நேரத்தில் சப்பர் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. சப்பர்ன்றது லஞ்சும் கிடையாது, டின்னரும் கிடையாது, அதுக்கு நடுவில் ஒரு ஈவினிங் மாதிரி அந்த டைம் வச்சுக்கோங்களேன். அப்போ சாப்பிட்றது சப்பர். மேக்ஸிமம் நிறைய கண்ட்ரீஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, டின்னர் ஒரு 7 மணி 6 மணிக்கு அப்புறம் சாப்பிட்ற ஹேபிட்டே அவங்களுக்குலாம் கிடையாது. வெயில் இறங்கிருச்சுன்னா அங்கே சாப்பிட மாட்டாங்க. அதுக்கு முன்னாடியே சாப்பிட்டு முடிச்சு தூங்குறதுக்கு எல்லாமே ரெடி ஆயிடுவாங்க. இப்போ அந்த ஸ்டோரியில் இருக்க விமன், லென்ச்சோ கூட இருக்க விமன் வந்து சப்பர் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. கடவுள், காட் வில்லிங் அப்படின்னு சொல்கிறதுக்கு அர்த்தம், கடவுள் மனசை வச்சா நமக்கு தண்ணி கிடைக்கும், மழை கிடைக்கும், அந்த அர்த்தம். இப்போ சில பாய்ஸ் எல்லாம் அந்த ஃபீல்டில் வேலை பார்த்துட்ருக்காங்க. ப்ராபப்ளி லென்ச்சோவோட ஃபேமிலி பாய்ஸு. நல்லா கொஞ்சம் வயசு ஆன பசங்கள்லாம் ஃபீல்டில் வேலை பார்த்துட்ருக்காங்க. சில கொஞ்சம் வயசு கம்மியாக இருக்கிற பசங்கள்லாம் இங்கே வீட்டை சுற்றி விளாண்டுட்ருக்காங்க. அப்போ அந்த உமன் வந்து அப்போ தான் அந்த பாய்ஸ் எல்லாம் கூப்பிடுறாங்க. கம் ஃபார் டின்னர் அப்படின்னு அந்த உமன் கூப்பிடுறாங்க. நெக்ஸ்ட், it was during the meal that, just as Lencho had predicted, big drops of rain began to fall. In the northeast, huge mountains of clouds could be seen approaching. அப்போ லென்ச்சோக்கு என்ன தெரியுது, ஆல்ரெடி அவர் ப்ரிடிக்ட் பண்ணியிருக்காரு, மழை ஹெவியாக வர்றதை அவர் ப்ரிடிக்ட் பண்ணியிருக்காரு. எங்கன்னா, நார்த் ஈஸ்ட் ஹியூஜ் மவுண்டன்ஸ் ஆஃப் கிளவுட் குட் பி சீன் அப்ரோச்சிங். நார்த் ஈஸ்ட் டைரக்ஷனில் மலையில் அந்த மாதிரி, மலைன்றது மவுண்டன், அப்போ அந்த ரெயின் வர்றதை அவருக்கு தெரியுது. த ஏர் வாஸ் ஃப்ரெஷ் அண்ட் ஸ்வீட். த மேன் வெண்ட் அவுட் ஃபார் நோ அதர் ரீசன் தேன் டு ஹாவ் ப்ளஷர் ஆஃப் ஃபீலிங் த ரெயின் ஆன் ஹிஸ் பாடி. அந்த மழை வரும்போது ஏர்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, ஒரு மாதிரி ஸ்வீட்டாக ஏர் இருக்குது, அந்த ஒரு ஸ்மெல்லுக்காக அப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க, ஸ்வீட்டாக இருக்குது. லென்ச்சை வந்து இப்போ வெளியே போகிறாரு. குட் வேர்ட்ஸ் அங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபார் நோ அதர் ரீசன் தேன் டு ஹாவ் த ப்ளஷர் ஆஃப் ஃபீலிங் த ரெயின் ஆன் ஹிஸ் பாடி. அந்த ரெயினோட ஃபீல் வந்து அவர் உடம்புல படணுன்றதுக்காக, அந்த மலையில் நனையணுன்றதுக்காக, ஃபீல்காகவே அவர் வெளியே போயிருக்காரு. அண்ட் வென் he returned, he exclaimed. எக்ஸ்கிளைம்ட்னா ரொம்ப ஹாப்பியாக ஏதாவது ஒன்று எடுத்து சொல்கிறதுக்கு பேர் எக்ஸ்கிளைம்டு. வித்தியாசமான வெக்காபுலரிஸ்லாம் நம்ம இனிமேல் லேர்ன் பண்ணுவோம். என்ன அவர் சொல்கிறாருன்னா, these aren't raindrops falling from the sky, they are new coins. The big drops are 10 cent pieces and the little ones are 5. அங்கே சென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, CENT. இங்கே வந்து நம்ம எப்படி ருப்பீஸ் இந்த கணக்கெல்லாம் வச்சுருக்கோமோ, அங்கே டாலர்ஸ், சென்ட் அப்படின்னு இருக்கும். இங்கே ருப்பீஸ் பைஸ் இருக்க மாதிரி அங்கே டாலர்ஸும் சென்ட்டும். இப்போ லென்ச்சோ என்ன எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறாருன்னா, இந்த ரெயின் ட்ராப்ஸ் எல்லாம் வானத்துலேருந்து வர்றது மழையே கிடையாது, இதெல்லாம் காசு அப்படின்னு சொல்கிறார். பெரிய பெரிய ட்ராப்லெட்ஸாக இருக்கிறதெல்லாம் 10 சென்ட் பீசஸும், சின்ன சின்ன ட்ராப்லெட்ஸாக இருக்கிறதெல்லாம் 5 சென்ட் பீசஸும் அப்படின்னு சொல்கிறாரு. ரொம்ப அழகாக அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. நெக்ஸ்ட், with a satisfied expression, he regarded the field of ripe corn
with its flowers draped in a curtain of rain. என்ன சொல்கிறாங்கன்னா அவருக்கு ஒரு மாதிரி ஒரு சாட்டிஸ்ஃபைட் ஃபீல் வந்துருச்சு. ஓகேப்பா மழை வந்துருச்சு, இனிமே நமக்கு கார்ன் எல்லாமே நல்லா விளைய ஆரம்பிச்சிடும் அப்படின்னு நினைக்கிறாரு. இதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறாருன்னா, draped in a curtain of rain, அதாவது மழை வந்து அந்த இதை ஒரு ட்ரேப் பண்ணுற மாதிரி அப்படியே ஒரு போர்வை மாதிரி மூடிருச்சுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், but suddenly a strong wind began to blow, and along with the rain very large hailstones began to fall. இது வரைக்கும் நல்லா போயிட்டு இருந்துச்சா? நல்லா போயிட்டு இருந்தாலும் ஸ்டோரிக்கு பிடிக்காது. இப்போ தான் ஒரு ட்விஸ்ட் வருது. என்ன வருதுன்னா, ஸ்ட்ராங் விண்டு காத்தடிக்க ஆரம்பிக்குது. அந்த விண்டு கூட சேர்ந்து வெரி லார்ஜ் ஹெயில் ஸ்டோன்ஸ்னால் நம்ம இங்கே சொல்கிறது ஆலங்கட்டி மலைன்னு சொல்லுவோம், பனிக்கட்டி அதெல்லாம் விழுகுது. வெரி லார்ஜ் ஹெயில் ஸ்டோன்ஸ், பெரிய பெரிய பனிக்கட்டி மலை தான் கார் மேலே விழுகும்போது அந்த விண்ட்ஷீல்டு கிளாஸை உடைக்கிறதுக்கு அந்தளவுக்கு அது ஸ்ட்ராங்காக இருக்கும். இது விவசாய நிலத்தில் கிராப்ஸ் மேலே விழுந்தால் என்ன செய்யும்? போக போக நமக்கு ஈல்டெல்லாம் போக போக குறைய ஆரம்பிச்சிடும். அதனால நிறைய பேருக்கு இந்த மாதிரி மழை வந்தால் பிடிக்கும், ரொம்ப மழை வந்தால் பிடிக்காது, ஆலங்கட்டி மழை வந்தாலும் யாருக்குமே பிடிக்காது. இப்போ அந்த ஸ்டோரி தான் ட்விஸ்ட்டாக ஆரம்பிக்குது. நெக்ஸ்ட் கண்டினியூ பண்ணுவோம். தீஸ் ட்ரூலி டிட் ரிசம்பிள் நியூ சில்வர் காயின்ஸ். இப்போ தான் அந்த காயின்ஸ் கூட மறுபடியும் அந்த ஜோக்கை கனெக்ட் பண்ணுற மாதிரி. இப்போ பெரிய ட்ராப் மழை வந்தால் 10 சென்ட் பீசஸ்ன்னு சொல்லியிருந்தாங்க. அதே சின்ன சின்ன ட்ராப் மழையாக வந்தால் 5 சென்ட் பீசஸ்ன்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ ஆலங்கட்டி மழை பெஞ்சதுக்கப்புறம் அந்த பனிக்கட்டி எல்லாத்தையும் ஆலங்கட்டி எல்லாத்தையும் சில்வர் காயின்ஸாக சொல்கிறாங்க. தீஸ் ட்ரூலி டிட் ரிசம்பிள் நியூ சில்வர் காயின்ஸ். அது சில்வர் காயின்ஸ் மாதிரியே இருந்துச்சான். த பாய்ஸ் எக்ஸ்போசிங் தெம்செல்ஸ் டு த ரெயின் ரேன் அவுட் டு கலெக்ட் த ஃப்ரோசன் பேர்ல்ஸ். இப்போ இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த பாய்ஸ் எல்லாம் விளாண்டுட்டு இருந்த பாய்ஸ் எல்லாம் வெளியே போய் அந்த விழுந்த ஆலங்கட்டி எல்லாத்தையும் அதை கலெக்ட் பண்ணுறாங்க. அதை ஃப்ரோசன் பேர்ல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. பேர்ல்னா முத்து. இட்ஸ் ரியலி கெட்டிங் பேட் நவ் exclaimed the man. I hope it passes quickly. It did not pass quickly. For an hour the hail rained on the house, the garden, the hillside, the cornfield, on the whole valley. இப்போ லென்ச் வந்து என்ன நினச்சிட்டு இருந்தாருன்னா, இது போக போக சுச்சுவேஷன் மோசமாகிக்கிட்டே இருக்குது, இது வந்து சீக்கிரமாக கடந்து போயிடணும்னு நான் வேண்டிக்கிறேன் அப்படின்னு அந்த இதை அப்படி திங்க் பண்ணுறாரு. ஆனால் அது குவிக்காக அந்த சுச்சுவேஷன் வந்து பாஸ் ஆகி போகவே இல்லை. ஃபார் அன் ஹவர், ஒரு மணி நேரத்துக்கு தொடர்ந்து இந்த ஆலங்கட்டி மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது. இந்த ஹெயில்னு சொல்கிற ஆலங்கட்டி மழை பெஞ்சிட்டே இருக்குது. எங்கன்னா அவர் வீட்டில், அவர் வச்சுருந்த தோட்டத்தில், மலை சைடில், ஹில் சைடில், அப்புறம் அவர் விதைச்ச அந்த கார்ன் ஃபீல்டுலேயுமே ஃபுல்லாக அந்த வேலி ஃபுல்லாகவே ஒரு மணி நேரத்துக்கு ஆலங்கட்டி மழை பெஞ்சிட்டே இருக்குது. அவ்வளோதான், சுச்சுவேஷன் க்ளோஸு. இவ்வளோ ஆலங்கட்டி மழை பெஞ்சால் அந்த கார்ன்ஃபீல்டு எந்த ஒரு ஃபீல்டில் இருந்தாலும் அதில் தாக்குப்பிடிக்கவே முடியாது. அடுத்து பார்ப்போம். த ஃபீல்ட் வாஸ் ஒயிட் ஆஸ் இஃப் கவர்டு வித் சால்ட். இப்போ புதுசாக அந்த ஃபீல்டை பற்றி என்ன சொல்கிறாங்க, ஃபுல்லாக பனிமலையெல்லாம் பெஞ்சிருச்சு, ஆலங்கட்டி மலையும் வந்துருச்சு. அந்த ஃபீல்டே ஒயிட்டாக இருக்கான், சால்ட்டால் கவர் பண்ண மாதிரி. நாட் அ லீஃப் ரிமைன்ட் ஆன் த ட்ரீஸ். த கார்ன் வாஸ் டோட்டலி டெஸ்ட்ராய்ட். த ஃப்ளவர்ஸ் வேர் கான் ஃப்ரம் த பிளான்ஸ். இப்போ என்னாச்சு, ஆலங்கட்டி மழை பெஞ்சதுனால ஃபுல்லாக கிராப்ஸ் எல்லாம் டெஸ்ட்ராய் ஆகிருக்குமா? இதை எப்படி டீட்டெயிலாக சொல்கிறாங்கன்னா, ட்ரீஸில் ஒரு லீஃப் கூட இல்லை, கார்ன் வந்து டோட்டலாக டெஸ்ட்ராய் ஆகிருச்சு, பிளான்ட்டில் ஃப்ளவர்லாம் எதுவுமே காணோம், எல்லாமே போயிடுச்சு. அடுத்து லென்ச்சோ ரொம்ப ஃபீல் பண்ணுவார். லென்ச்சோ சோல் வாஸ் ஃபில்ட் வித் சேட்னஸ். When the storm had passed, he stood in the middle of the field and said to his sons. இப்போ அந்த ஆலங்கட்டி மழை, அந்த ஸ்டாம் எல்லாமே முடிஞ்சிருச்சு. லென்ச்சை வந்து அவர் ஃபீல்டுக்கு நடுவில் இருந்து எல்லாத்தையும் பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்போ வயசானவர் இல்லையா, அவர் பசங்களெல்லாம் கூப்பிட்டு தத்துவம் பேச ஆரம்பிச்சிருவார். என்ன சொல்கிறாருன்னா, அ பிளேக் ஆஃப் லோக்கஸ்ட் வுட் ஹாவ் லெஃப்ட் மோர் தேன் திஸ். லோக்கஸ்ட்ன்ற வார்த்தை இங்கே ரொம்ப முக்கியம். நம்ம இந்த எஸ்ஸேலாம் எழுதும்போது இதெல்லாம் நம்ம இன்க்ளூட் பண்ணி ஒரு பாயிண்ட் எழுதிக்கலாம். லோக்கஸ்ட்னா ஒரு வகையாக இருக்கிற ஒரு வெட்டுக்கிளி தான். ஒரு டைமும் ஒரு நாட்டில் வெட்டுக்கிளி சீசன் வந்துச்சுன்னா அது மாதம் ரீப்ரொடியூஸ் ஆக ஆரம்பிச்சிடும். வெட்டுக்கிளி வந்து நார்மலாக புல் இந்த மாதிரி இதை தான் சாப்பிடும். ஒரு இடத்துல விவசாயம் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா அந்த மொத்த ஃபீல்டையுமே ஒரு குரூப் ஆஃப் அந்த வெட்டுக்கிளி லோக்கஸ்ட் எல்லாத்தையுமே சாப்பிட்டு காலி பண்ணி முடிச்சிடும். இந்த லோக்கஸ்ட்டை தான் காப்பான் படத்தில் காட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். ஹேவ் எவர் சீன் தட் ஃபில்ம்? அந்த படத்தில் இந்த மாதிரி வெட்டுக்கிளியெல்லாம் வந்து எல்லாத்தையும் சாப்பிட்ற மாதிரி நிறைய படத்துலையும் காமிச்சிருப்பாங்க. அதை தான் இவர் சொல்கிறாரு, லென்ச்சோ சொல்கிறாரு.
பிளேக் ஆஃப் லோக்கஸ்ட், இவ்வளோ லோக்கஸ்ட் வந்து நம்ம ஃபீல்டை அட்டாக் பண்ணியிருந்தாலும் இப்போ இருக்கிறத விட கொஞ்சம் அதிகமாகவே நமக்கு கிடச்சிருக்கும் அப்படின்னு சொல்லுவார். அதாவது இந்த லோக்கஸ்ட் டேமேஜை விட ஹெயில் டேமேஜ் ரொம்ப மோசன்ற அர்த்தம் தான் இது. த ஹெயில் ஹேஸ் லெஃப்ட் நத்திங். இந்த ஹெயில் வந்ததுக்கப்புறம் நமக்கு இங்கே ஒன்றுமே இல்லை. திஸ் இயர் வி வில் ஹாவ் நோ கார்ன். இதுதான் ரொம்ப முக்கியமானது. லோக்கஸ்ட்டு லோக்கஸ்ட்டை விட இங்கே ஹெயில் வந்ததுனால நமக்கு இங்கே ஒன்றுமே இல்லை. லோக்கஸ்ட் வந்திருந்தாவாச்சும் நம்ம கையில் கொஞ்சம் மிஞ்சி இருக்கும். ஹெயில் வந்ததுனால ஒன்றுமே இல்லை. இந்த வருஷம் நமக்கு கார்ன் இல்லை அப்படின்னு சொல்லி முடிப்பார். that night was a sorrowful one. sorrowful ஒன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி சேடாக இருக்கிறது தான். அந்த நைட் ஃபுல்லாமே ஒரு சோகமாக தான் போச்சு. all our work for nothing. there's no one who can help us. we all go hungry this year. இதுதான் அவரோட வார்த்தையெல்லாம். ஃபர்ஸ்ட் என்ன சொல்கிறாரு, நம்ம செஞ்ச உழைப்பு எல்லாம் வீணாக போயிடுச்சு, ஃபார் நத்திங். நமக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு இங்கே யாருமே இல்லை. there's no one who can help us. நம்ம இந்த வருஷம் பட்னியாக தான் போக போகிறோம். we all go hungry this year அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருப்பாரு.